ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ நைட்டு ஒரு சம்பவத்தை விஜய் பார்வதி பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, செம்மடி இருக்குது இன்றைக்கி. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. அதாவது சும்மாவே இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர். அதாவது மற்றவங்க ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களே வச்சுப்பாங்க. ஏங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் எதுக்கு இருக்கேன், நீங்கள் அடிக்கிறதில் வாங்குறதுக்கு ஒன்று இருக்குது, நானே ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிறேனேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்னென்னா நைட்டு நடந்திருக்கு. ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு தெரியல. ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு 7.5 இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குது. பிக் பாஸ் கிட்டத்தட்ட எத்தனையோ வாட்டி வந்து மைக்குக்காக வந்துட்டு இவங்களையும் கம்முடின்னு போட்டு கிளியும் கிழிச்சிருக்காரு. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி எது பேசுனாலும் பாருங்கள் மைக்கை செக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாரம் மைக் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கம்முடின்னு கூட பேச ட்ரை பண்ணும்போது பிக் பாஸே கலாச்சிருப்பார். ஒன்று நான் முட்டாளாக இருக்கணும், இல்லை நீங்கள் முட்டாளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாங்க. திரும்பவும் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு கலாச்சிருப்பார். சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ். இது 10வது வாட்டின்னு சொல்லி கம்முடின்னு சொல்லியிருப்பார். விஜய் பார்வதின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு இன்னும் அவ்வளோ திமிருன்னு கேட்குறேன் நான். எவ்வளோ அழகாக வந்துட்டு அவங்களோட கேம் சூப்பராக போயிட்டுருக்கு. விஜய் பார்வதிக்கு மக்கள் வெளியே வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு சரி இவ்வளோ சேஞ்சஸ் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு. நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சபரி, அரோரா, ஆதிரி அந்த இதில் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு பிக் பாஸ் சொல்கிறார், இது விஜய் பார்வதி உங்கள் மைக்கை மாட்டுங்கன்னு. மைக்கே இல்லை. அந்த அம்மா அந்த பக்கம் பாத்ரூமில் கைட்டி வச்சுட்டு இந்த அம்மா வந்து பேசினுக்கிறாங்க. எதுக்கு? இது எவ்வளோ பெரிய தப்பு. இதில் இன்னொரு வார்த்தை விட்டுருக்காங்க. இதுதான் மேட்ரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பாஸ் எனக்கு டெய்லி ஒரு 1/2 hour கொடுங்க பாஸ், நான் மைக் இல்லாமல் ஜாலியாக இருக்கணும்னு இருக்காங்க. எப்படி சூப்பரில்? அதாவது வேலியில் போன ஓனான தூக்கி வேட்டில் விட்டான்ற மாதிரி இந்த அதாவது தவளி தன் வாயால் கெடுன்ற மாதிரி இது தேவையா? ஏற்கனவே அவங்க காண்டில் இருக்காங்க. இதில் இந்த வார்த்தையை சொல்லலாமா? உடனே சபரி புஷ்டார், இன்றைக்கி விஜய் சேதுபதிக்கு நீ அடி தாண்டி அப்படி மாதிரி கலாய்க்கிறார். உடனே நம்ம சும்மா இல்லாமல் பாஸ் அதுக்குன்னு வந்து அவங்களுக்கு தெரியும் இது மாதிரி கலாய்ச்சோடனே, ஆமாம் நான் இதை சொன்னேன்னா உங்கள் சேலரி வேணால் 50% கம்மி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கேமரா முன்னாடி வந்து பேசுகிறாங்க. பாஸ் எனக்கு ஒரு 1/2 hour கொடுங்க டெய்லியும், நான் என்னோடய ஜோனில் இருக்கணும், எனக்கு வந்துட்டு இந்த மைக் இல்லாமல் நான் என் மனசு விட்டு ஒரு சில விஷயங்கள பேச வேண்டியது இருக்குன்றாங்க. மைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. மைக்கால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இந்த மைக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் எவ்வளோ தேவைன்றதும் சொல்லியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வார்த்தையை விடலாமா? முதல்ல இந்த விஜய் பார்வதி ஏற்கனவே நம்மளுக்கு ஏகப்பொருத்தமாக போயிட்டுருக்குது. நம்மளை எப்போ வெளியில் துரத்துவாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்குது. இதில் இந்த அம்மா இந்த மாதிரி வேலையை பண்ணால் அவங்க ஏற்கனவே ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்குல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு பக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் விஜய் பார்வதிக்கு கன்ஃபார்ம், கமருதீனுக்கு கன்ஃபார்ம். ஆனால் கமருதீன் விஜய் பார்வதியோட இந்த வாரம் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு அடி வாங்க போகிறாரு. என்னத்தை சொல்கிறது? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.